தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடாது என்று சட்டம் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் தீரர் சத்தியமூர்த்தி நினைவு முழுநேர கிளை நூலக திறப்பு விழாவில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் 10-12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு வரும்போதெல்லாம் சில துரதிர்ஷ்டமான சம்பவம் நடைபெறுவதாக சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் தற்போது 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு வைத்து மன அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். போட்டியில் இறங்கும் அனைத்து கூட்டணிகளும் அனைத்து கட்சிகளும் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கையில்தான் சொல்வார்கள் என்றும் அது யதார்த்தம் என தெரிவித்தார். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்கள் பாஜகவை விரும்பவில்லை என்பதுதான் உண்மை என கூறினார். ஆட்சியில் பங்கு என்பது அனைத்து கட்சிக்கும் இருக்கும் எதிர்பார்ப்பு என்று தெரிவித்த கார்த்திக் சிதம்பரம், தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடாது என்று சட்டம் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார். ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இருந்தாலும் தேர்தலுக்கு முன்பு அமைத்த கூட்டணியும் ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அனைத்து அரசியல் கட்சிக்கும் இருப்பது போல் காங்கிரஸ் கட்சிக்கும் உள்ளது என்று தெரிவித்தார். அது எல்லா கட்சிக்கும் இருக்கிற யதார்த்த எதிர்பார்ப்பு தான். எந்த கட்சியாக இருந்தாலுமே தேர்தல் நடக்கும்போது தேர்தலோடு மட்டும் கூட்டணி வைக்காமல் ஆட்சியிலும் பங்கேற்க வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நீங்கள் ஆந்திரா மாநிலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் தனக்குன்னு தனி பெரும்பான்மை வந்தாலும் அவர் ஜனசேனாவையும் பாஜகவையும் கூட்டணியில் சேர்த்திருக்கிறார். கடந்த பாஜக ஆட்சி, அதாவது 2019 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக 303 சீட்டு ஜெயிச்சிருந்தாலும் அவங்க மற்ற கட்சிகளை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க. அதனால் அந்த எதிர்பார்ப்பு எல்லா கட்சிகளும் இங்கே இருக்குது. அதனால் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் மந்திரி சபையில் இடம்பெற வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் கட்சியில் இருக்கும் அனைவருக்கும் உண்டு. எனக்கும் அந்த எதிர்பார்ப்பு.